அல்ஹம்துலில்லாஹ் மலை ஏறணும். சிறப்பாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம், தவம் பண்ண இடம். ஹஜ்ஜா ரலியல்லாஹு வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இப்போ இன்னைக்கு வந்து எவ்வளோ வசதிகள் இருக்கு, படிக்கட்டு இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்க மேலே அவ்வளோ பிரியம் கொண்டு அவ்வளோ போனாங்க. அதே மாதிரி குர்ஆன் இறங்கிய இடம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரொம்ப பார்க்கணும். இது நிறைய அவங்க தியாக இறைவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜர் அலியாக பொருந்தி கொண்டாங்க. ஏன்னா அவங்க மேலே உள்ள அவ்வளோ அன்புனால தான் அவ்வளோ தூரம் நம்மலாம் போனோம்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஆனால் அவங்க போய் ஒரு நாள் 2 நாள் கூட போயிருக்காங்க ஒரே டைமு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பார்க்கணும். இது நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக்கி நம்ம இன்ஷால்லா நம்ம வந்து இன்னும் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம். ஒரு சின்ன சின்ன அமலுக்கே நம்ம வந்து எவ்வளவோ சோர்ந்து போயிடும். இவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செய்கிற அமல்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போதும். இன்ஷால்லா எல்லாரும் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்க்கணும்.